என்ன இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களெல்லாம் செம்மையாக செய்ய முடியும், முழுமையாக செய்ய முடியும், பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும், நமக்கும் மன திருப்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதற்கு யோக ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன் வெறும் ஆசனம் என்று பெயர் வைக்கலாம் அல்லவா? இதை செய்துவிட்டால் எல்லா விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பெயரால் தாம்பரத்தில் நடத்தக்கூடிய யோகாசன பயிற்சி சாலையில் அதனுடைய ஆசிரியர் ருக்மணி இந்த பிள்ளைகளை அழகாக கற்பித்து ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமான வழிக்கு நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 மாணவிகளும் இப்பொழுது வர்ஷா, ஜெயதுர்கா 2 பேரும் பச்சுமூத்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கால் 2ஐயும் நீட்டுங்கள். கையை உயர்த்தி பாதத்தை பிடிக்க வேண்டும். அப்படியே உயர்த்தி மெதுவாக குனிஞ்சு பாதத்தை கீழே இறக்கி பிடிங்க. தலையை முட்டை தொட வேண்டும், வயிறை உள்ளே இழுக்க வேண்டும். காலை சேர்த்துக்கோ, கால் விரிக்கப்படாது. பச்சுமூத்தாசனம்னா பறவை அலகு மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் பச்சுமூத்தாசனம் என்று, பச்சின்னா பறவை, பறவை அலகு மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் பச்சுமூத்தாசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய பயிற்சி இது. முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு அந்த பேங்க்ரியாஸ் கணையம் என்ற உறுப்பை இயங்க வைக்கக்கூடிய முக்கியமான அந்த பயிற்சி இது. கணையத்தை சரியாக டயபெட்டிக் எவ்வளோ காலமாக இருந்தாலும் இந்த ஆசனத்தை போட்டு வயிற்றை உள்ளே சர்க் பண்ண வேண்டும், இழுக்கணும். பண்ணினால் முழுமையான பலன் கிடைக்கும். காலை நேராக நீட்ட முடியாதவர்கள் சற்று முட்டை தூக்கி கொண்டு கூட பிடித்து காலை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், வயிறே உள்ளே இழுக்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக நிமிர்ந்து மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் கையை உயர்த்தி காலை பிடியுங்கள். இது ஒரு கஷ்டமான ஆசனம்தான். ஆரம்ப கட்டத்தில் காலை பிடிக்க முடியாது. கால் முட்டை லேசாக தூக்கிக்கிட்டு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காலை முன்னால் இழுத்து பழகினால் ஒரு 15-20 நாளில் முழுமையாயிரும். எந்த வயதினருக்கும். இன்றைக்கெல்லாம் மக்களுக்கு வாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நோய் டயபெட்டிக், நீரிழிவு நோய். அதை நீக்குவதற்கு எத்தனை காலம்தான் மருந்து, மாத்திரை, ஊசி, காலமெல்லாம் ஊசியைத்தான் தருவார்கள். நாமே நமக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கே ஜூனைல் டயபெட்டிக் வந்து விடுகிறது. இந்த ஆசனத்தை செய்தெல்லாம் அவர்களுக்கு ஊசி போட வேண்டிய அவசியமே இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு அதுகளாகவே தொடையில், பட்டெக்ஸில் ஊசியை போடுகிறார்கள். காலமெல்லாம் போட்டு கொண்டு இருக்க முடியுமா? இந்த டயபெட்டிக் வந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் பிற பல்வேறு பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிவிடும். இந்த பச்சுமூத்தாசனத்தை போட்டு டயபெட்டிக்கை அறவே ஒழித்து விட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக கால் நீட்டு. கையை உயர்த்தி பண்ணுங்க. காலை பிடிங்க, காலை சேர்த்து வச்சுக்கோ. பார்த்தபடி பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். வயிறை உள்ளே இழுப்பது முக்கியம். சாதாரண மூச்சில் தான் இந்த ஆசனம் செய்யணும். முடியாதவர்கள் இந்த முட்டை தூக்கி கொள்ளலாம், லேசாக தூக்கிட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காலை முன்ன இழுத்து அப்புறம் பண்ணிக்கலாம். இப்படி யாராவது முதுகை லேசாக அமுக்கி கூட இந்த ஆசனத்தை பழக வைக்கலாம். பச்சுமூத்தாசனம், பறவை அலகு ஆசனம் என்று சொல்லலாம்.
பாருங்கள், எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த ஆசனத்தை அவர்கள் அனாசாயமாக செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சாதனை என்று பெயர். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் நோய்களை நீக்கக்கூடிய, தீராத நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். டயபெட்டிக் இன்றைக்கி பார்ப்பீர்களானால் இந்தியாவிலே மக்களை பெரிதும் பார்க்கக்கூடிய, அதிகமான ஜனங்களை பாதிக்கக்கூடிய நோய்தான் இந்த பச்சுமத்தாசனம். இந்த டயபெட்டிக் பேங்க்ரியாஸை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். கணையம் என்பது தான் பெரிய உறுப்பு, 4 × 9 இன்ச்சஸ். அதை வெகு இலகுவாக செயல்பட வைத்து விடலாம். அந்த கணைய நீர் திறந்து விட்டால் டயபெட்டிக் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்காக எத்தனை ஊசி, எத்தனை மாத்திரை, பக்க விளைவுகள் வந்து விடுகிறது. கால் புண்ணு வந்து விடுகிறது, கால் வீக்கம் வந்து விடுகிறது, கிட்னி கெட்டு போய் விடுகிறது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இவளிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த நோய் வந்தவர்களாகட்டும் வராமல் நீங்குவர்களாகட்டும், இந்த பச்சுமத்தாசனத்தை காலையிலும் மாலையிலும் ஒரு 4-5 முறையாவது செய்தால் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று உங்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.